நீ வந்துட்டு எங்களுடைய கூட்டணிக்கு வந்துரு, இல்லாட்டி இந்த ஜனநாயகன் படமும் முறையா ரிலீஸ் ஆகாது, அவர் உன்னையும் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ 12ஆம் தேதி வரை விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, விஜயை வளைப்பதற்கான வலை இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா தெரியுது. அரசியல் அப்படின்றது கலையோடையும் சமூகத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தானே. அது மட்டும் நான் தனியா நிக்க போதான சமூகத்தை விட்டு. அப்போ அரசியல் ரீதியான விடயங்கள் அதுல பேசப்பட்டிருப்பாயின் அதெல்லாம் வந்துட்டு ஒரு தவறுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் எடுக்கணும் சொன்னா அப்புறம் படைப்பாளியினுடைய சுதந்திரம் அப்படின்றது என்ன அர்த்தம் இருக்குது? எனவே விஜய் படத்துக்கு மட்டும் ஒரு தனி அளவுகோலை வைக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. வணக்கம் தோழர்களே, ரோசஸின் வாயிலாக என்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நடித்துள்ள அவரது கடைசி படம் என்று சொல்லப்படுகின்ற ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட காலதாமதத்தின் காரணமாக அந்த படத்தினுடைய வெளியீடு நாளை 9ஆம் தேதி என்று இருந்தது தள்ளி வைக்கப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாகவும் கலை உலகத்திலும் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கிறது. அதில் இப்பொழுது நீதிமன்றத்தில் இது வழக்காக போயிருக்கிறது. அந்த ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் சென்றிருக்கின்றார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தணிக்கைக்கு சென்றதுக்கு பிறகு தணிக்கையை செய்த அந்த அதிகாரிகள் பல்வேறுபட்ட வெட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள், கட்ஸ். அதில் முக்கியமாக என்ன அப்படின்னோம்னா, ரொம்ப வன்முறை ரொம்ப அதிகமாக இருக்குது, அது ஆடியன்ஸை வந்துட்டு உளவியல் ரீதியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும், அப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் வெட்டி எறியுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வெட்டப்பட்டிருக்கிறது. அப்புறம் சில இடங்களில் பேசக்கூடிய வசனங்கள், டயலாக்ஸு, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு சமூக பதற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கான வசனங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நீக்காச்சு. நீக்கியதற்கு பிறகு அந்த படத்தில் வந்துட்டு காட்டப்படக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களுடைய ஆடையில் பதிந்திருக்கக்கூடிய அந்த அடையாளம், சிம்பல், இன்சிக்னியா இந்தியாவினுடைய பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்டது. அது எப்படி அதை வந்துட்டு ஒப்புக்கொள்வது, அதை முழுமையாக நீக்க வேண்டும், அல்லது அதற்குரிய உரிமத்தை, அனுமதியை அவர்கள் அந்த குறிப்பிட்ட பாதுகாப்பு படையிடமிருந்து பெற வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்திருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இந்த நடவடிக்கை ப்ராசஸ் போயிருக்கிறது. இதற்கு பிறகுதான் அந்த சான்றிதழ் தருவதா இல்லையா, அதுவும் வந்துட்டு எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சான்றிதழ் U/A/ன்னு சொல்லி போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதா இல்லை வேறு எப்படி கொடுக்கறது அப்படின்றதுல ஒரு குழப்பம் நிலவுது. இதுக்கு நடுவில் அவங்களும் விளக்கம் தரணும் அப்படின்ற மாதிரி போய் அப்படியே நின்று இருக்கு. நீதிபதி என்ன கேட்குறாருன்னா, அதை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இதையெல்லாம் எடுத்து படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட சொல்கிறதுக்கு ஏன் 6 நாள் எடுத்துக்கிட்டீங்க, அது உடனே எல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு காரணம் தானா இல்லை வேறு என்ன காரணம், அதாவது அந்த பாதுகாப்பு படையினருடைய அந்த அடையாளத்தை உடைகளில் இருப்பது தான் காரணமா, அதையும் தாண்டி வேறு என்னென்ன காரணங்கள் உடனே சென்சார் போர்டு சார்பாக வாதிட்ட அந்த வழக்கறிஞர் ஒரு மூடிய ஒரு உரையில் வந்துட்டு அந்த காரணங்கள் எல்லாம் எடுத்து நீதிபதிகிட்ட கொடுத்துருக்காரு. இங்கே தான் இடிக்குது. என்னன்னா, பொதுவாக ஒரு வழக்கு நடந்துகிட்டு வருது, அது ஒரு திரைப்படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் மூடிய உரைக்குள் காரணங்களை கூறி அதை கொடுக்க வேண்டிய அவசியம் தணிக்கை வாரியத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஓப்பன் கோர்ட்டில் சொல்லலாமே, என்ன இருக்க போகுது? பொதுவாக தணிக்கைன்றது என்ன, வன்முறையெல்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது, சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது, சமூகத்தினரிடையே பிளவு ஏற்படுத்தக்கூடாது, இப்படியாப்பட்ட காரணங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும். அதோட விலங்குகளுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுத்தக்கூடிய காட்சிகள் எடுக்கப்பட்டிருந்தனா அது வெட்டி எறியணும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ளரேஷன், இது யாரையும் பாதிக்க இல்லை, எங்களுடைய கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல், அதை தவிர அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? அரசியல் பேசுறது,
அதே மாதிரி காட்டுறது அப்படின்றதெல்லாம் உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விடயம் தான். அதெல்லாம் இந்த விஜயனுடைய படத்தில் மட்டும் அப்படி இடம் பெறக்கூடாதா? அரசியல் அப்படின்றது கலையோடையும் சமூகத்தோடையும் சம்மந்தப்பட்ட ஒரு விடயம் தானே அது. அது மட்டும் நான் தனியாக நிற்க போதானே சமூகத்தை விட்டு. அப்போது அரசியல் ரீதியான விடயங்கள் அதில் பேசப்பட்டிருக்குமாயின் அதெல்லாம் வந்துட்டு ஒரு தவறுன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. இதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னால் அப்புறம் படைப்பாளியினுடைய சுதந்திரம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எனவே விஜய் படத்துக்கு மட்டும் ஒரு தனி அளவுகோலை வைக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அந்த கவரில் போட்டு கொடுக்கறது காரணத்தை அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரஃபால் விமானம் வாங்கினதில் வந்துட்டு ஏன் 1000 கோடி ஒரு விமானத்துக்கு சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்துட்டு, அதுக்கு பாதுகாப்பு காரணங்கள், அது வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொன்னார். ஆனால் அங்கே போய்ட்டு நீதிமன்றத்தில் சொல்லும்போது ஒரு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க, இது வெளியில் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. இப்போ மக்களுக்கெல்லாம் புரியணும். ஏன்னா மக்களுடைய வரிப்பணத்தை தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி ஒரு ஏரோப்ளேனை வந்துட்டு 1600 கோடிக்கு வாங்குறீங்க. 600 கோடிக்கு கம்மியாக உலக நாடுகளெல்லாம் வாங்கக்கூடிய அதே விமானத்தை இவங்க 1000 கோடியை சேர்த்து கொடுத்து 1600 கோடிக்கு வாங்குறீங்களே எதுக்காக அப்படின்றத இங்கே பதில் சொல்லணும். ஆனால் அதையே மறைச்சி ஒரு கவரில் போட்டு அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு, அது வேறு. அதே தான் இப்போ இங்கேயே இருக்குது. ஒரு கவரில் போட்டு காரணத்தை தராங்க. இதை எப்படி வந்துட்டு நீதிமன்றம் வெளிப்படுத்தும்? எப்படி இதுக்கான பதிலை வந்துட்டு அந்த ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது தெரியுதா? என்ன அரசியல் அது? விஜயை வந்துட்டு வளைக்கிற அரசியலா? நீ வந்துட்டு எங்களுடைய கூட்டணிக்கு வந்துரு, இல்லாட்டி இந்த ஜனநாயகன் படமும் முறையாக ரிலீஸ் ஆகாது, அவர் உன்னையும் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ 12ஆம் தேதி வேற விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னோம்னா, விஜயை வளைப்பதற்கான வலை இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு முயற்சி கண்டனத்துக்குரியது, தவறானது, சட்டத்திற்கும் முரணானது. ஒரு படைப்பாளியினுடைய அடிப்படை உரிமையை பறிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வந்துட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்துட்டு சரியாக இருக்கணும். வன்முறையே அடிப்படையாக கொண்டு தான் இங்கே படமெல்லாம் வருது. ஒரே வெட்டு, தலை தனியாக போவோம், ஒரே ஆள் 9 பேர் அடிப்பான். அதுவும் சாதாரணமாக இல்லை, வச்சு தூக்கி அடித்தான் அப்படின்னோம்னா ஒரு 100 மீட்டருக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை இடித்து, டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து, அல்லது நெருப்பு வந்து அவன் கருகி பொத்துன்னு விடுவான். போலீஸே தலை வச்சு படுக்காது. அப்படி தானே எல்லா படமும் எடுக்கிறாங்க. ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், கன்னடம் எல்லாத்துலேயும் இப்படி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். போலீஸே அந்த பக்கம் தலை வச்சே படுக்காது. அப்படி ஒரு சமூகம் எங்கே இருக்குன்னு தெரில. அந்த இடத்துல தான் விஜய் அடிக்கிறாரு, அர்ஜுன் அடிக்கிறாரு, அப்புறம் ஏற்கனவே இன்னொருத்தர் இருக்கிறாரு, இப்போ காரெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அஜித் குமார் அடிச்சுட்டு இருந்திருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜிலாம் அடிக்கும் போது வந்துட்டு உரிய நேரத்தில் போலீஸ் வந்துடும். அட்லீஸ்ட் சண்டை முடிகிறப்பயாவது போலீஸ் வந்துட்டு தலையை காட்டி நிறுத்துங்க, டப்புன்னு வானத்தை நோக்கி செட்டு பிடிச்சிட்டு போவாங்க. இப்போல்லாம் எல்லாம் கிடையாது. படம் முடிஞ்சு எண்டுன்னு போட்டதுக்கு அப்புறமும் கூட போலீஸே வர்றது கிடையாது. அப்படி ஒரு கதையை போட்டு அப்படி ஒன்று எடுக்கிறாங்க. அதில் என்ன உண்மை இருக்குது? ஒரே ஒருத்தன் ஒல்லியாக ஒத்தனாடியாக இருந்துட்டு இருக்கிறான், எதிரில் வர தடியன்களெல்லாம் பறக்க விடுறான். இதெல்லாம் எப்படி? அப்படி பறக்க விடுற மாதிரி எடுக்கிறதுல ஒரு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருக்குது, ஓகே, ஒத்துக்கிறோம். எப்படின்னா பறக்க வைக்க முடியும்? அப்படிலாம் கிடையாது. அப்போது இதில் சென்சார் வந்துட்டு இதில் என்ன அதிகமான வயலன்ஸு, குறைவான வயலன்ஸு, மீடியமான வயலன்ஸு அப்படின்னு டீக்கு கேட்குற மாதிரி ஸ்ட்ராங் டீயா, லைட் டீயா, மீடியம் டீயான்ற மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம். ஆக இதில் என்ன தெரியுது அப்படின்னோம்னா, பாஜக, மோடி அரசு தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு விஜயை இழுப்பதற்காக, தங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழுப்பதற்காக ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. 10ஆம் தேதி வந்துட்டு நீதிபதி இறுதி தீர்ப்பு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரட்டும், பார்ப்போம். ஆனால் இதை தள்ளி போகிறதுனால என்ன நட்டம்னு கேட்கலாம். இப்போ அந்த ப்ரொடியூசர் எப்படி பணம் வாங்கியிருக்கிறாரு, வெளியில் என்ன வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கிறாரு, எந்த காலகட்டம் அப்படின்றதையும் பார்க்கணும்ல. அவர் பாட்டுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாரா? அவர் எவ்வளோ பேருக்கு அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த படம் எடுத்ததன் மூலம். ஸோ அவங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த கோர்ட்டுக்கு இருக்குது இல்லையா?
எனவே 10ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பை வைத்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் நிதர்சனமாக தெரிகிறது. 12ஆம் தேதி விஜயை வந்துட்டு டெல்லிக்கு விசாரணைக்கு அழைத்த சிபிஐ அது மட்டுமல்ல, ஜனநாயகன் படத்தையும் பாஜக அரசு அழுத்தத்திற்கு உள்ளாக்கிறது. ஆனால் இதில் ஒரு பியூட்டி பாருங்க, இதெல்லாம் செய்யறது பாஜக அப்படின்றது தெரிஞ்சும் கூட யாரோ சதி செய்கிறார்கள் அப்படின்ற அளவு தான் வந்துட்டு அப்படியே சும்மா வடிக்கிட்டு பேசுகிறாங்க தாவேகாவினுடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள். ஏன் வெளிப்படையாக பேசுங்களேன், இதுதான் மோடி அரசு பண்ணுது, தடுக்குது அப்படின்னு சொல்லுங்களேன். அதுக்கு துணிவில்லை. இப்படி துணிவில்லாத ஒரு தலைவன் அவர் கூட இருக்கிறவங்களை வச்சுட்டு ஒரு அரசியல் நடக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அது முதல்ல விஜய் உணரட்டும். துணிவு இல்லையா எல்லாமே பாடு. அப்படியான ஒரு இடத்துல தான் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய அரசியல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அது அவருடைய ப்ரொஃபஷன். அவர் நடிச்சிருக்கிற அந்த படம் அது வெளியில் வரணும். அந்த ப்ரொடியூசரை பாதிக்கப்படக்கூடாது, அந்த படத்தில் இருக்க அதில் பங்களித்த மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. அதான் முக்கியம். அதை நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.